ஹலோ விவர்ஸ், வெல்கம். இன்றைக்கி கோழிக்கொண்ட பூ பாருங்கள், நிறைய பூத்துருக்கு. நல்லா அழகாக ரெட் கலர் பூ. இது ரெட்டு ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ந்த பூ, ரெண்டு கலரு ஷேடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்னும் பூக்கில் இது நல்லா பெருசானதும் பறிக்கலாம். இது வந்து ஜாதி மல்லி, கிளை உடச்சி தான் வச்சேன். பதுவே நல்லா துளிர் வந்துக்குது. இது வந்து முனை கிளை வச்சேன், அப்படியே அன்னையிலேருந்து பூ பூத்துட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து இன்னும் வேர் நல்லா தழுன்னு வந்துட்டு இருந்தால் பச்சை வரும். இன்னும் வேர் வரக்கானா லைட்டாக தான் வருது பாருங்கள். அப்படியே இந்த நுனி இது உடச்சி வச்சா அன்னையிலேருந்து ஒரு பூ பூத்துட்டு தான் இருக்குது, காயாமல். இது பாருங்கள், ஒரு 10 கிளைக்கிட்ட நான் இதில் எடுத்து பதுவு உடச்சி வச்சேன். நிறைய காஞ்செடுத்து எடுத்து போட்டேன். இது 2 மட்டும் துளிர் வந்தது. இப்போ வந்து என் கைப்பட்ட லைட்டாக ஆடந்தும் இந்த கிளை மட்டும் காஞ்சி போச்சு. இதை எடுத்துடலாம் பாருங்கள். இது மாதிரி உடச்சி வச்சேன். பதுவு கட் பண்ணி ஒரு 10-20 கிளைக்கிட்ட வச்சேன். இந்த 2 கிளை நல்லா துளிர் வந்தது. பில்லு அப்பப்போ பிடுங்குறப்ப கை பட்டுதுன்னா ஆடி போய் அப்படியே அந்த செடி காஞ்சிடுங்க. அது வந்து செடி மட்டும் பதுவு வச்ச செடி ஆடாத இருந்ததுன்னா நல்லா துளுத்துக்கும். இதை காஞ்சிடுத்து எடுத்தாச்சு. இப்போ இந்த ஒரு செடி மட்டும்தான் நல்லா தழன்னு வருது பாருங்கள். நீங்கள் வீட்டில் வந்து கிளை இது மாதிரி எங்கேயாவது கிடைச்சா கூட கட் பண்ணி எடுத்தாந்து நல்ல மழை நாளில் பனி நாளில் வச்சிங்கன்னா நல்லா துளிர் வந்துடும். ஆனால் டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருக்கணும், தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்க. நல்லா செடி வந்து நம்ம வீட்டிலே வளர வைக்கலாம். இது பாருங்கள், இது வந்து திராட்சை செடி. நம்ம சாப்பிட்டு பழம் வந்து விதை போட்டு பார்த்தேன் வளருதான்னு. வந்திருக்கு, நிறைய விதை போட்டேன். ஒரே ஒரு செடி வந்திருக்கு. இது வந்து நல்லா வளருதான்னு பார்ப்போம். இது வந்து பொக்கே ரோஸு. 2 ரோஸ் அன்றைக்கி பறித்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த கிளையே வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நீட்டாக வந்தது. இதெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு புது துளிர் எடுக்கணுன்றதுக்கோசம் நட்டதுமே கட் பண்ணிட்டேன். அந்த பூ பறிச்சுட்டு ஒரு 2 நாள் கழித்து கட் பண்ணி விட்டுட்டேன். புது துளிர் வருது. இப்போ இதில் வந்து பூ வைக்கும். அந்த கிளையெல்லாம் இதிலே அப்படியே வந்து நட்டு வச்சுக்கிறேன். துளுத்தா பார்க்கலாம், துளுக்கலனாலும் பரவாயில்லன்ட்டு நட்டு வச்சுக்கிறேன். எது துளிர் வருதோ எடுத்து நட்டுக்கலாம். துளுக்கலைன்னா தூக்கி கடாசிடுவேன் தான். எதையும் நம்ம தூக்கி போடாத நட்டு பார்க்கணும். அது துளுக்கிற செடி எடுத்து மறு ஜாடியில் நட்டுக்கலாம். இந்த ரோஜா செடியும் வந்து நடும்போது வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அதில் இருக்கிற கிளையெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருக்கேன். புது துளிர் வர்றதுக்கு நட்ட உடனே ஒரு வாரத்துலேயே நான் கிளையெல்லாம் கட் பண்ணிட்டேன். புது துளிர் வருது. இது எந்த அளவுக்கு வருதுன்னு வீடியோ போடுறேன். நல்ல துளிர் வரும், அதில் புதுசாக பூ எடுக்கும். நம்ம அதே கிளையாடையே அப்படியே வைக்கக்கூடாதுங்க. செடியை வச்சு நட்டு ஒரு வாரத்தில் நம்ம அந்த கிளையை கட் பண்ணிட்டோம்னா புதுசாக துளிர் வரும். அழகாக இருக்கும் செடி, நல்லா பூ பூக்கும். இன்றைக்கி சங்கு பூவெல்லாம் பறித்து எடுத்துடலாம். ஒரு வாரம் ஆகுது நான் பூ பறித்து நிறைய விதை விட்டு வச்சுருக்கேன். விதை யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சங்குப்பூ வந்து டீ போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். நார்மலாகவே வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த சங்குப்பூவு. ஒரு சில சித்த மருத்துவர்களுக்கு வந்து 60 வகையான நோய்கள் வந்து குணமாகும் இதை சாப்பிட்டுட்டு வந்தா அப்படின்றாங்க. அது எந்த விதத்துலன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் இதை டீ போட்டு சாப்பிட்றோம் டெய்லியும். நிறைய பூ இருக்கிறப்ப சாமிக்கு கட்டி போடுவோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நாங்கள் எல்லாருமே டீ குடிக்கிறோம். ஏன்னா ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானதுன்றதோடு எடுத்துக்கிறோம். உங்கள் வீட்லேயும் இது மாதிரி பூவெலாம் கிடைச்சாக்கா நீங்களும் டீ போட்டு சாப்பிடுங்க. சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம், சர்க்கரை போடாமல் வெறும் அப்படியே தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா தான் இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள்.
செம்பருத்தி பூவு, இதுவும் வந்து ஒரு வகையான நம்ம ஹெல்த்தை வந்து கண்டிஷனில் வச்சுக்கோன்றாங்க. மெயினாக வந்து இது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த செம்பருத்தி பூவை கொதிக்க வச்சு சாப்பிட்லாங்க டெய்லியும். உங்கள் வீட்டில் இது மாதிரி பூ கிடைச்சா கண்டிப்பாக நீங்களும் பறித்து சுடு தண்ணியில் போட்டு வடிகட்டி குடிங்க, ரொம்ப நல்லதுங்க. பூ வந்து நிறைய பூத்துருக்கு. சாமந்தி பூவு நிறைய பூ பூத்துட்டு இருக்கு. நல்லா இந்த செடி யாருன்னா வேணும்னா கமெண்ட் பண்ணு. பாருங்க எவ்வளோ அழகாக நல்லா பூத்து இருக்குன்னு. 5 முறை பறிச்சுட்டு இது 6வது முறை நான் அறுவடை எடுக்கிறேங்க. இன்னமும் அரும்பு நிறையா இருக்குது, பூத்துக்கிட்டே தான் இருக்கும். யாருக்காவது செடி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், செடி கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன். பாருங்க எனக்கு நிறைய பூ கிடைக்குது. உங்களுக்கும் வேணுன்றவங்க சொல்லுங்கள். இந்த பூ வந்து இது வருது இல்லை கதிர், இது மாதிரி வரும். நீங்கள் உடனே பூ வந்து கனகாம்பரத்தை பறிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கதிர் நல்லா வீச்சாக வரும். உங்களுக்கு நிறைய கனகாம்பரம் கொடுக்கும். பறிக்காத அதிலே விட்டிங்கன்னா குட்டையாக ஆகிடும், ரொம்ப சின்னதாகிடும். கதிர் நிறையா நீட்டாக வராது, பூவும் நிறையா வராதுங்க. அன்னன்னைக்கு எடுத்திங்கன்னா பூத்த பூவை நிறைய பூக்கும். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் கிடைச்ச பூவுங்க செம்பருத்தி, சங்குப்பூவு, சாமந்திங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க.